வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸில் இருந்து ஒரு ப்ராப்ளம். எ குரூப் ஆஃப் 10 rats fed on diet A and another group of 8 rats fed on diet B recorded the following increase in weight. Diet A 5, 6, 8, 1, 12, 4, 3, 9, 6, 10 and diet B 2, 3, 6, 8, 10, 1, 2, 8. Does it show superiority of diet A over diet B? இதோட சொல்யூஷன் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன். இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம்ன்றதை நம்ம முதல் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இங்கே பாருங்கள், 2 சாம்பிள்ஸ் இருக்குது, டயட் ஏ டயட் பி. ரெண்டுத்துலேயும் ஒன்றுத்தில் வந்து சாம்பிள் சைஸ் வந்து 10, டயட் பியோட சாம்பிள் சைஸ் வந்து 8, அதாவது n is less than 30. அப்போனா இது வந்து ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஸோ ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட்டில் ஒரு டயட்டு சுப்பீரியராக இன்னொரு டயட்டு சுப்பீரியரான்னு பார்க்கணுன்னா அதோட ஆவரேஜை பார்ப்போம். புரியுதாமா? ஸோ ஐடென்டிஃபிகேஷன். To test the significance difference between two sample means, we use t-test for difference of means. இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம t-test வச்சு கண்டுபிடிக்கலாம். நல்ல ஹைபோதேசிஸ் ஃப்ரேம் பண்ணிடலாமா? h0 என்ன சொன்னோம்? μ1 is equal to μ2. ரெண்டுமே ஆவரேஜாக ஒரே இதுதான் வரும்னு சொல்கிறோம், ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்டர்னேட் ஹைபோதேசிஸ் அப்போ என்ன சொல்லணும்? இதுக்கு மாற்றி சொல்லணும். h1 என்ன சொல்லணும்? μ1 is greater than μ2. ஏன் இப்படி எடுக்கிறோம்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? Does it show superiority of diet A over diet B? அப்போ diet A தான் superiorன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அதோட ஆவரேஜ் வந்து அதிகமாக காட்டணும். μ1 greater than μ2. எப்போ இந்த கிரேட்டர் than சிம்பிள் வந்துருச்சோ இட் இஸ் a one tailed test. ஏன்னா ஒன் tailed டெஸ்ட் வந்து greater than less thanக்கு மட்டும்தான் வரும். அதாவது μ1 greater than μ2 என்ன அர்த்தம்? diet A is superior to diet Bன்னு அர்த்தம். சரி, சாம்பிள் சைஸ் என்ன? n1, அதாவது diet Aக்கு 10 rats, n2 வந்து 8. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டுத்தோட வேரியன்ஸ். இங்கே பாருங்கள், சாம்பிள் 1 சாம்பிள் 2. சாம்பிள் 1ன்றது டயட் ஏ வச்சு, சாம்பிள் 2 டயட் பி வச்சு. இதில் உள்ள எக்ஸ்ன்றது நமக்கு கொடுத்துருக்க வேல்யூ, கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூ. அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். எதுக்கு நான் இதை இது பண்ணேன்னா, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலாவுக்கு நமக்கு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வேணும், ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் வேணும். அதனால் அந்த டேப்லேஷனை பார்த்துக்கிறேன். எக்ஸ் பாரும் ஒய் பாரும் இங்கே மீன் ஆஃப் சாம்பிள் 1 and sample 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட டோட்டல் 64, அதே மாதிரி இங்கே இந்த ஒய்யோட டோட்டல் 40. ஸோ இப்போது மீன் கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் பார் என்னதுமா? சம் ஆஃப் எக்ஸ் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து இங்கே 10 ரீடிங்ஸ் இருக்குது. ஸோ சம் ஆஃப் எக்ஸ் 64 by 10, அதாவது 6.4ன்னு வந்துடும். சரி, ஒய் பாரை பார்ப்போமா? ஒய் பார் வந்து 8 ரீடிங்ஸ் தான் இருக்குது, 40 இருக்குது. ஸோ ஒய் பார் வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து 40 டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 8, 5ன்னு போடணும். புரியுதாமா? இப்போது இந்த கால்குலேஷன் போடுவோம். இதில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் நம்ம என்ன சொன்னோம்? 64 by 10 வந்து 6.4. அப்போ 5 மைனஸ் 6.4 வந்து மைனஸ் 1.4, 6 மைனஸ் 6.4 மைனஸ் 0.4. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இந்த வேல்யூ மைனஸ் 6.4 இதை மாதிரி போட்டு இங்கே எடுத்துக்கணும். இதோடைய கரஸ்பாண்டிங் ஸ்கொயர்ஸ் தான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அதாவது மைனஸ் 1.4 த ஹோல் ஸ்கொயர் தான் 1.96, மைனஸ் 0.4 ஹோல் ஸ்கொயர் தான் 0.16. இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி இந்த இதை டோட்டல் பண்ணிடணும் நம்ம ஃபார்முலாக்காக. இது எவ்வளோ வருது? 102.40. சிமிலர்லி இங்கே ஒய்க்கு பாருங்கள், ஒய் பார் வந்து 5, அப்போ 2 மைனஸ் 5 மைனஸ் 3, 3 மைனஸ் 5 மைனஸ் 2, 6 மைனஸ் 5 1. இதே மாதிரி எல்லாத்தையும் எழுதிட்டு இதை ஸ்கொயர் பண்ணிடணும். மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் 9, மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் 4, 1 ஸ்கொயர் 1. இதே மாதிரி ஸ்கொயர் பண்ணிட்டு இதை ஆட் பண்ணணும். எது? ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயரை ஆட் பண்ணணும். அது 82ன்னு வருது. புரியுதாமா? நெக்ஸ்ட்டு இது நான் போட்ட எக்ஸ் பாரோட கேல்குலேஷன், ஒய் பாரோட கேல்குலேஷன். இங்கே டேபுலேஷனில் நமக்கு கிடைச்ச டோட்டல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து 102.40 அண்ட் சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து 82. இப்போ இந்த வேல்யூ தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து எஸ் ஸ்கொயர் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் என்னம்மா? சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா ஒய் மைனஸ் ஒய் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2. இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 102.4, இந்த வேல்யூ ப்ளஸ் 82ன்னு வருது. ஸோ இந்த ரெண்டு எழுதியாச்சா? டிவைடட் பை n1 வந்து 10 ப்ளஸ் n2 8 மைனஸ் 2. ஸோ இட் இஸ் மேலே இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 184.4 டிவைடட் பை கீழே 10 ப்ளஸ் 8 18 மைனஸ் 2 இஸ் 16. ஸோ எஸ் ஸ்கொயர்டோட ஆன்சர் 11.525. இது என்னது? வேரியன்ஸ். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.525, அதோடைய ஆன்சர் 3.395.
இந்த எஸ்ஸை கண்டுபிடிச்ச உடனே நம்ம டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை போட்டுடலாம். இந்த டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இஸ் t ஈக்குவல் டு எக்ஸ் பார் மைனஸ் ஒய் பார் பை எஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 by n1 plus 1 by n2 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா. எக்ஸ் பார் நம்ம கண்டுபிடிச்சது 6.4 மைனஸ் ஒய் பார் வந்து 5 டிவைடட் பை எஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் 3.395 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by n1 வந்து 10 ப்ளஸ் 1 by n2 வந்து 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 6.4 மைனஸ் 5 வந்து 1.4 டிவைடட் பை இதோட கால்குலேஷன் 1.6104. ஸோ டீயோட ஆன்சர் 0.869. ஸோ அதோட மாடுலஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு 0.869. கால்குலேட்டட் வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டேபிள் வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் டேபிள் வேல்யூ. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. ஏன்னா கொஸ்டினில் ஆல்ஃபா கொடுக்காட்டி நம்ம என்ன எடுத்துக்கணும்? 5% தான் எடுத்துக்கணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0.05. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிஎஃப் அது என்னது இங்கே n1 ப்ளஸ் n2 மைனஸ் 2 அதாவது 10 ப்ளஸ் 8 மைனஸ் 2 அது 16. அப்போ நம்ம ரீடிங் எதுக்கு பார்க்கணும்? டி சார்ட்டில் 0.05க்கும் கமா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 16க்கும் நம்ம வேல்யூ பார்க்கணும். ஸோ டி வேல்யூ எங்கே பார்க்கணும்? 0.05க்கும் 16க்கும் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது டி சார்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.05 எங்கே இருக்குது, 16 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே ரெண்டும் கிராஸ் ஆகிற இடம் 16, இது 0.05. இதோட ஆன்சர் 1.746. புரியுதாம்மா? ஸோ இங்கே பாருங்கள், இட் இஸ் 1.746. அடுத்து டேபிள் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இனி கன்க்ளூஷனுக்கு வந்துருமா? சின்ஸ் மாடுலஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 0.869, இது வந்து நம்ம கால்குலேட்டட் வேல்யூ விச் இஸ் லெஸ் தென் 1.746. அதாவது கால்குலேட்டட் வேல்யூ வந்து லெஸ் தென் டேபிள் வேல்யூ இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? வி அக்செப்ட் த நல் ஹைபாத்திசிஸ் H0. நல் ஹைபாத்திசிஸ் என்ன சொல்லுது? தெர் இஸ் நோ சச் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் த டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் சிக்னிஃபிகண்ட். அதாவது ஸோ வி cannot conclude the diet A is superior to diet B. எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி நம்ம வந்து டயட் ஏ இஸ் சுப்பீரியர்னு சொல்ல முடியாது. ஸோ வி கேனாட் கன்க்ளூட், கேன் இல்லாமல் கேனாட், வி கேனாட் கன்க்ளூட் தட் டயட் ஏ இஸ் சுப்பீரியர் டு டயட் பி. புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.